ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் முதல்ல சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மகரம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். 2026 4th மந்தான ஏப்ரல் மந்த் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மந்த் ஒரு முக்கியமான மந்த் என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் முடியறதுக்குள்ள நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு குறிப்பிட்ட யோகங்கள் உருவாகுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 முக்கியமான ராஜயோகங்கள் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பெரிய சம்பவம் ஒன்று நடக்க காத்திருக்கு. அப்படி நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சம்பவங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கிறது இனி தடுக்க முடியாது. கடவுளே நினைத்தாலும் இனி இந்த மாதிரி நடக்கிறது தடுக்க முடியாது. என கிரகங்கள் இந்த மாதிரி இந்த யோகங்கள் உருவாக போகுது. அதனால் இந்த யோகங்கள் உருவாகிறதுனால அடுத்து இது நடந்தே தீருங்கிறது விதி. ஸோ விதி கண்டிப்பாக கடவுளை நினச்சாலும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபத்து வராமல் இருக்க உஷாராக இருக்கலாம். ஸோ உஷாராக இருக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட வீடியோ. ஸோ வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். பொதுவாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்கலாம், நடக்கிறது எல்லாமே விதினால தானே நடக்குது அப்படின்ட்டு. விதியெல்லாம் கிடையாது. எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பல ஆபத்துக்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தாள்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களால் என்ன ராஜயோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பொது பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரி, முதல்ல கிரகங்களால் என்ன மாதிரி யோகங்கள் உருவாகுதுங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த ஏப்ரல் 2026 கிரக பயிற்சிகள் ஆராய்ந்து பார்க்கும்போது பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டு ஜோதிடத்தின் பார்வையில் சிலருக்கு சாதகமாகவும் பலருக்கு பாதகமாகவும் இருக்க போகுது. அதில் உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 கடைசி வரைக்குமே சில சுவாரஸ்யமான கிரகநிலைகள் மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறது. இதனுடைய தாக்கம்தான் பயங்கரமாக ஏற்பட்டு சதுர்கிரக யோகம், அதோடு மால்விய ராஜயோகம் உள்ளிட்ட சுப யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் உருவாகிறதுனால தான் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை இப்போ பர்டிகுலராக கொண்டு வர்றது. அதுலேயும் குறிப்பாக தனது சொந்த ராசியில் சுக்கிரன் குடியேறாரு. அவர் சொந்த ராசியில் குடியேறும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நேர்மையான பலன்களை கொண்டு வருவார். அதுலேயும் தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொண்டு வருவார். அந்த மாதிரி கொண்டு வருவதே ஒரு பயங்கரமானதாக இருக்க போகுது. அதனால தான் இந்த ஏப்ரல் 2026 மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது. ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் வலுவாக நிகழ்கிறது. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ராஜயோகம் உருவாக காரணமாக அமைகிறாரு. குறித்த இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் பார்க்கும்போது செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் கணித்திருக்கிறாங்க.
நிபுணர்கள் கணித்துள்ளது போல் இப்போ நான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஏப்ரல் 2 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு. ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரமானது நடந்திருக்கு. ஏப்ரல் 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 19 அன்னைக்கு ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்கள்லாம் இருக்குதுங்க, நடந்திருக்குங்க. அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பவம் நடக்கிறதே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு பொது பலனில் என்ன பலன்கிறத சொல்கிறேன். பொது பலனில் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி தளர்ச்சி இது ரெண்டுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எதில் வளர்ச்சி எதில் தளர்ச்சிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்க இந்த எதிர்வரக்கூடிய ஏப்ரல் கடைசிக்குள்ள கலவையான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த மாதத்தில் கடைசி பகுதியில் உங்கள் தொழில் வாழ்க்கை சற்று சிரமங்களை சந்திக்கும், சவால்களை எதிர்கொள்ளும். இருப்பினும் அந்த சவால்கள் சிரமங்களை நீங்கள் மேற்கொண்டு அதை ஓவர் கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வகையில் சூழ்நிலை உங்களுக்கு மாறும். சூரியனுடைய பார்வை உங்கள் ஆளுமை பண்புகளை மேம்படுத்தும். அதோடு துணிச்சலான முடிவுகளை எடுக்க தூண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக ஒரு காலமாக இருக்கும். புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்போது அதில் தான் சில தளர்ச்சி காணப்படும். அதுலேயும் அந்த வளர்ச்சியில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த தளர்ச்சியை சரி செய்யலாம். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கட்சியில் உயர் பதவி ஆளுமை மிக்க பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்ப வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அதில் எதிர்பார்த்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதில் வளர்ச்சி மகிழ்ச்சியான தருணங்கள் கொண்டு வரலாம். ஸோ வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வளர்ச்சியாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படணும். தளர்ச்சிகள் சொன்னால அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஸோ பொதுவாக உங்களுக்கான பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதி சனி வெற்றி ஸ்தானத்தில் 4-11ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஸோ தொழில் உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சியை தருகிறார். இது பாகப்பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். முக்கியமான ஆவணங்களை கைமறதியாக வைத்துவிட்டு தேடுவீங்க. சிலருடைய வெளிநாட்டு வேலை முயற்சி பலிக்கும். அஷ்டமதிபதி சூரியன் 4வது இடத்துல சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் தொடர்பான செயல்களில் எச்சரிக்கையோடு செயல்படணும். எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்க. ஸோ எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதுவும் உங்கள் தாயுடைய ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் செய்ய வேண்டிய நேரமாகவே இந்த நேரம் இருக்கும். போட்டி பகை கடன் தொல்லை வேலை தொழில் பாதிப்பு இதெல்லாம் குறையும். உங்களை துரத்திய அசிங்கம் அவமானம் அதிர்ஷ்ட குறைபாடு இருந்த இடம் தெரியாது. இந்த மாதிரி சில அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் பணி கூட நிரந்தரமாகும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். சிலர்லாம் பூர்வீகத்தை விட்டு பிழைப்பிற்காக வெளியேறலாம். அந்த மாதிரியும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். ஸோ இந்த சூழ்நிலையை எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவது உங்களுக்கான ஒரு டாஸ்காக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு பங்கு சந்தை ஆதாயத்தை கொடுத்து மகிழ்விக்கும். உடல் அசதி கை கால் வலி அதிகமாக இருக்கும். முறையான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி யோகாவோடு தகுந்த விஷயங்கள் செய்திங்கன்னா அந்த பாதிப்பில் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் முறையாக உடற்பயிற்சி இதெல்லாம் செய்கிறது அவசியம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.